வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து என்னோடய சிஸ்டம் வந்து அட்டாக் ஆகிடுச்சு. ஸோ நான் இதில் வந்து ரிக்கவரி பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த ரிக்கவரி பண்ணி எடுக்கும்பொழுது ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் டீக்ரிப்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ரிக்கவரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஃபைல்ஸையும் வந்து டீக்ரிப்ட் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் ரிக்கவரி ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இங்கே ஜேபேக்குன்னு இருக்கு இல்லையா, இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜேபேக் தான் நம்மளுக்கு வேணுங்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜேபேக் பார்த்துடலாம். இப்போ நான் ரிக்கவரி பண்ண இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் பண்ண ஃபைல். ஸோ நான் எல்லாமே வந்து ஃபைலை டெலீட் பண்ண ஃபைல் தான் வந்து எனக்கு வந்து ரிக்கவரி ஆகி வந்திருக்கு. அந்த மால்வேர் அட்டாக் பண்ண ஃபைல் எதுவுமே எனக்கு வந்து திரும்ப கிடைக்கல. ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்கள் சிஸ்டத்தில் மால்வேர் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மால்வேர் அட்டாக் பண்ண வெப்சைட்லேயே வந்து நீங்கள் டீக்ரிப்டடுக்கான அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கிக்கிறது. 2வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல சர்வீஸ் சென்டரில் வந்து நீங்கள் வந்து சிஸ்டத்தை கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லைனா இல்லை ஹார்ட் டிஸ்க் குவாலிட்டி கொண்டு போய் கொடுக்கலாம். நீங்கள் நல்ல சர்வீஸ் சென்டர் அப்படின்னா நார்மலாக நம்ம சிஸ்டம் சர்வீஸ் பண்ணுறவங்கள அந்த மாதிரியான சர்வீஸ் சென்டர் இல்லை. ஸோ டேட்டா ரிக்கவரிக்குன்னு சர்வீஸ் சென்டர் தனியாகவே இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெல்லர் டேட்டா ரிக்கவரி இருக்குது, சென்னையிலையும் இருக்குது ஸ்டெல்லர் டேட்டா ரிக்கவரி. குறைஞ்சபட்சம் வந்து 30,000 35,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா ரிக்கவரி பண்ணுறதுக்கான சார்ஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆன்டிவைரஸை வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. 2வது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இது 2மே நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன மால்வேரில் வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மால்வேர் அவ்வளோ சீக்கிரம் அவங்களை வந்து அவங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்காது. ஸோ இதை பற்றின வீடியோ தான் நான் முன்னாடி போட்டிருந்தேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் போட்டிருந்தேன். நான் வந்து ரிக்கவரி பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து டீக்ரிப்ட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் ரிக்கவரி பண்ணி கொடுத்துருந்தாலுமே சேம் நீங்கள் வந்து அந்த மால்வேர் அட்டாக் பண்ண ஃபைல் தான் உங்களுக்கு வருமே தவிர நீங்கள் நார்மலாக பர்ஃபெக்டான வச்சுருந்தா ஒரிஜினல் ஃபைல் வர வாய்ப்பே இல்லை. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 8 GB மெமரி கார்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு 5 GBக்கு வந்து ஃபைல் உள்ள வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபார்மேட் பண்ணிட்டீங்க, இல்லைனா நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் டெலீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு காமிக்கும். 8 GB மெமரி கார்டில் வந்து இருந்துச்சுன்னா 8 GB ஸ்பேஸ் காமிக்கும். ஆனால் அந்த 5 GB வந்து உங்களுக்கு அழிய வாய்ப்பு இருக்காது. அதை தான் நம்ம வந்து ரிக்கவரி பண்ணி வெளியே எடுப்போம். ஆனால் இந்த ரிக்கவரியில் பார்த்தீங்க அப்படின்னா மால்வேர் அட்டாக் பண்ண ஃபைல் தான் உங்களுக்கு ரிக்கவரி பண்ணாலும் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெலீட் பண்ணதோ இல்லை ஃபார்மேட் பண்ணதோ தான் வரும். ஸோ இந்த மாதிரியான ரிக்கவரி பண்ணி எடுக்கிறது அப்படின்னா ஒருவேளை அழிஞ்ச ஃபைல்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்க முடியுமே தவிர மால்வேர் அட்டாக் பண்ண ஃபைல்ஸ் வந்து எடுக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான, அது ட்ரை பண்ண வேண்டியது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் பண்ணலாம், இல்லை பண்ணாமலும் போகலாம். என்னோடய சஜெக்ஷன் நல்ல ஒரு சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் வந்து சிஸ்டத்தையோ லேப்டாப்பையோ கொண்டு வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறது தான் என்னோட சஜெக்ஷன் வந்து பெட்ரு. அதுதான் பெட்ரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் ரிக்கவரி பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து இதை காட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் டிலீட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோஸ் 2 ஃபோட்டோஸ் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா பெய்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். யாரும் வந்து ஃப்ரீயாக தரப்போகிறதில்ல. அதை வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து நெட்லேருந்து நீங்கள் கிராக் டவுன்லோட் பண்ணி நான் வந்து ரிக்கவரி பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்கள் சாய்ஸ். நீங்கள் நெட்லேருந்து கிராக் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 90% மால்வேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு நம்மளுக்கு வந்து தேவைப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு சிஸ்டத்தை நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டா ரிக்கவரிஸ் பண்ணவங்க வந்து நான் அங்கே ரிக்கவரி பண்ணினேன், இல்லை நான் இங்கே ரிக்கவரி பண்ணினேன், நல்லபடியாக எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது. ஸோ அதையெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் அது உங்கள் விருப்பம் தான். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் அந்த ஒரு கமெண்ட்ஸை பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதில் இன்ஸ்டாகிராமில்குள்ளே போய் பார்த்துட்டேன். அவர் வந்து ஃபைல் எடுத்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அதில் இல்லை. ஸோ எனக்கு 2 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. 2 கமெண்ட்ஸும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 கமெண்ட்ஸுமே அன்னைக்கு டேட்டில் தான் வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, யூடியூப்பே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு அது நம்பகத்தன்மையாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கவும் செய்கிறேன் பாருங்கள். இது ஜஸ்ட் நான் என்னோட போட்ட வீடியோ.
அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து இன்னசென்ட் ஜாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொரு மேட்டோ லுக்கோஸ் நேமே படிக்க முடியல. ஸோ அவர் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ 2 கமெண்ட்டோட யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் வந்து 19 தான் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 24 தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து ரீசெண்டாக தான் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டை வந்து நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த வைரஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்லியிருந்தப்போ என்னோடய யூடியூப்பில் நான் அப்லோடே பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு 10 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேமோட வீடியோ அது ஆக்சுவலாக கிராக் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் 10 வீடியோ வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, இது ஏதோ தவறுதலாக நடந்திருக்குன்னு சொல்லி அந்த 10 வீடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னொரு சேனல்லையும் அதே மாதிரியான ஒரு வீடியோஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மதியானம் வந்து ஒரு 5 வீடியோ அதே சேமோடைய 5 வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கு. இது என்னோடய சேனல் கம்பல்சரி ஒரு நார்மல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு பிகினர் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி உள்ள ஒர்க் கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி தான். ஏன்னா நானும் ஆல்பம் டிசைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ஆல்பம் டிசைன் பண்ணுறதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டால் ஆல்பம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஒரு ட்ரிக்ஸை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சேனலில் இவ்வளோ பெரிய ஹேக் வந்து நடக்குது அப்படின்னா அது என்னன்னு தெரியல. ஸோ என்னோட இவ்வளோ பெரிய விஷயத்துக்கும் மெயின் காரணமாக இருந்த ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆன்டிவைரஸ் அவர் தான். அவர் 2-3 நாள் இல்லாத ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ முக்கியமாக எல்லாருமே வந்து கம்பல்சரி வந்து ஆன்டிவைரஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நான் இன்டர்நெட்டே யூஸ் பண்ணல ஜி, ஆனால் வந்து நான் என்னோடய சிஸ்டம் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கம்பல்சரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதுக்காக ஒரு நம்ம மொபைல் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி அது மூலிமா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸில் க்ளவுடில் அப்லோட் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கம்பல்சரி இந்த குறுகிய காலத்தில் நம்ம இன்டர்நெட் பயன்படுத்துறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து ஆன்டிவைரஸ் தான் போட்டுக்கோங்க. அது நீங்கள் உங்களுக்கு எந்த ஆன்டிவைரஸ் பெட்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோவும் நான் கம்பல்சரி போடுறேன், அதையும் பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு கம்பல்சரி எந்த ஆன்டிவைரஸ் நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெட்டராக தோணுதோ அந்த ஆன்டிவைரஸ் கம்பல்சரி சிஸ்டத்துக்கு போட்டுருங்க. சிஸ்டம் மட்டும் இல்லை, சிஸ்டம் ப்ளஸ் லேப்டாப் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் முக்கியமான ஃபைல்ஸ் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எதுவும் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கம்பல்சரி ஒரு ஆன்டிவைரஸ் போட்டு ஒரு சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். எனக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இப்போ தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளங்கள் வரல. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் பக்கம் வந்து நான் ஆன்டிவைரஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் நீங்கள் வந்து சந்திக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஃப் ஆகிக்கலாம். ஓகே காய்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ராகு காலத்தில் கிளம்பாதன் எமன் தானே ராகு காலத்தில் கிளம்புவான். ஆமா சார். அப்போ நீங்களும் அதை பார்த்து கிளம்பிருக்க வேணாமா? சாரி சார். பார்த்து கூட்டு போங்க.